நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். நம்ம சோலார் பவர் பிளான்ட்டில் இன்வெர்ட்டர் பற்றி பார்த்துருப்போம், சேனல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் அது கூட இருக்கிற அசசரிஸ் பற்றி நம்ம அவ்வளோவா ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நம்ம அது விஷயமாக தான் இன்றைக்கி அந்த வீடியோ இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஏசி கேபிள், டிசி கேபிள், MC4 கனெக்டர், எர்த் ராடு, லைட்டிங் அரெஸ்ட் அண்ட் ஏசி கேபிளில் பார்த்தீங்கன்னா 6 அண்ட் 4 பார்க்க போகிறோம். அண்ட் எர்த்திங் காம்போனன்ட் இது எல்லாம் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆன்கிரிட் பவர் பிளான்ட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பவரு நம்ம யூஸ் பண்ணுற ஏசி கேபிள் மூலமாக தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த ஏசி கேபிளோட ஒர்க் என்னன்னா, நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற ஈபியோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டருக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் ஏசி ரூட் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கேபிள் ஆகும். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி 230 வோல்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதே 5 kVக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 480 வோல்ட்டு யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் 3 phase கரண்ட். இந்த கேபிள் சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கோர் கேபிளாக யூஸ் பண்ணுவோம். 3 phase பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 கேபிளாக யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 kVA ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஆமெட் கேபிள் வாங்கியிருக்கோம். பிராண்டு வந்து பாலிகேப்பு. இந்த பாலிகேப்போட 4 கோர் 16 கேபிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு ஆம்டு அலுமினியம் கேபிள். ஏன்னா நம்ம சைட்டில் அவுட்டோர் யூனிட்டில் நம்ம வந்து கிளிப்பிங் பண்ண போது இந்த கேபிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கேபிளோட விஸ்டாண்ட் வந்து 9 வருஷத்துக்கு இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனல்ஸ்லாம் 25 years வாரண்டி, இன்வெர்ட்டர்லாம் 7 years வாரண்டி இருக்க போது கூட இருக்கிற இந்த மாதிரி அசசரிஸும் நம்ம வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணி போட்டோம்னா சைட்டோட மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் எதுவுமே வராது. ப்ளஸ் கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டிசி கேபிள். இந்த கேபிள் ஸ்பெசிஃபிக்காக சோலார் ப்ராஜெக்ட்டுக்கே பாலிகேப் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கேபிள் யாரெல்லாம் வாங்குவாங்கன்னா ஒன்லி சோலார் இன்ஸ்டாலர்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த கேபிள் அந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 2 ரிங்கு வரும். ஆக்சுவலாக இன்சுலேட்டர், அவுட்டர் இன்சுலேட்டர் வரும், இன்னர் இன்சுலேட்டர் வரும். இது எதுக்காகனா, அவுட்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேனல் கீழே இதுக்கு நம்ம பைப்லைன் ரூட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிப்பிங் பண்ணி அவுட்டோர் இவி ப்ரொடக்ஷன் யூனிட்டாகவும் இது ஒர்க் ஆகும். அண்ட் சன்லைட்லேயும் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகாது. ஸோ இதனால தான் இது 4 ஒயர் கேபிளாக நம்ம வந்து சைட்டில் ஆன் சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா பாலிகேப்பு 4 இப்போ நம்ம ஒரு 10 kW ப்ராஜெக்ட்டுக்காக இது ஒரு சாம்பிள் ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஒயரை வந்து நம்ம ஆன் சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கனெக்டர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா MC4 கனெக்டர்ஸு. இது சோலார் பவர் பிளான்ட்டில் நம்மளுக்கு வந்து பேனல்ஸை லூப்பிங் பண்ணுறதுக்கும் பேனல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ளஸ் அண்ட் மைனஸோட ஒயரை வந்து நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வரைக்கும் ரூட் பண்ணுறதுக்கும் இந்த MC4 கனெக்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைட்டுன்னு எடுத்தோன்னா ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் நம்ம MC4 கனெக்டர்ஸ் யூஸ் ஆகும். இந்த MC4 கனெக்டர்ஸை நல்ல பிராண்டடாக நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த MC4 கனெக்டர், இந்த MC4 கனெக்டரு மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. இந்த MC4 கனெக்டர் மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம சோலார் பேனல்ஸை சீரியலும் பேரல் கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த MC4 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சோலார் பிளானில் அந்த MC4 கனெக்டரோட ரோல் என்னென்னா, அதோட வோல்டேஜ் அண்ட் ஆம்பியரை வந்து பாஸ் அவுட் பண்ணி இன்னொரு செக்ஷனுக்கு பாஸ் பண்ணுற விஷயமா தான் இந்த MC4 கனெக்டர்ஸை நம்ம ரெகுலராக ஆன் சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த MC4 கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூனிவர்சலாக லாக் டைப் மாடலில் தான் வரும். அண்ட் இந்த லாக் டைப் மாடல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு டீட்டெயிலில் பார்ப்போம். இப்போ ஆன் சைட்டில் இந்த MC4 கனெக்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை கிரிப்பிங் பண்ணணுன்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பவர் பிளான்ட்லேயே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எர்த்திங் ராடு தான். இந்த எர்த்திங் ராடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசிக்கு ஒரு எர்த்தும், டிசிக்கு ஒரு எர்த்தும், லைட்டிங் அரெஸ்ட்டுக்கு ஒரு எர்த்தும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இதோட கான்செப்ட் என்னன்னா, நம்மளுக்கு நடக்கிற சர்ச் ப்ரொடெக்டர்லேருந்து வர்ற எர்த்தை நம்ம இதை த்ரூ அவுட் பண்ணி இதை கிரவுண்டிங்க்கு பாஸ் ஆகிறது தான் இதோட ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக காப்பரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இதோட கிரவுண்டிங்கோட ஃபியூசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். இந்த எர்த் ராடு பார்த்தீங்கன்னா காப்பர் மேக்கில் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆன் சைட்டில் எந்த கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SS போல் நெட் போட்டு கிரிப்பிங் பண்ணுவோம். இந்த எர்த் ராடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா
நான் ஒரு 6 அடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மீட்டர் எர்த் ராட் வந்து ஆன் சைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏசி செக்ஷனுக்கு ஒரு தனி எர்த்தும், டிசி செக்ஷனுக்கு ஒரு தனி எர்த்தும், அண்ட் லைட்டிங் அரெஸ்ட்டுக்கு ஒரு தனி எர்த்தும் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு அடுத்த ஒரு வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஆன் சைட்டில் இது ஒரு ரிவ்யூ மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த எர்த் ராடு வந்து ஆன் சைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு லைட்டிங் அரெஸ்டரு. இந்த லைட்டிங் அரெஸ்டர் எதுக்குன்னா, இடி மின்னல் வந்து சோலார் பிளான்ட்லேயும் இல்லை கஸ்டமரோட பில்டிங்லேயும் ஏதாவது ஒரு முனையில் படுற மாதிரி இருந்ததுன்னா இது இந்த ஸ்பைக் வந்து அட்ராக்ட் பண்ணி அது வந்து இழுத்து இது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு மூலமாக நம்ம கிரவுண்டிங் பண்ணி அதை பூமிக்கு சேர்த்துடுறோம். ஸோ என்னன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் லைட்டிங் அரெஸ்ட்டை பூமிக்கு சேர்க்கறது தான் ஒரே சொல்யூஷன். இடி மின்னல் தாக்க போகுது, இதுக்கு தான் இந்த எர்த்திங் ராடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து காப்பரில் ஒரு மேடான ஒரு ராடு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்கும். இந்த ஸ்பைக்ஸ் தான் இடி மின்னலை வந்து அட்ராக்ட் பண்ணி இதில் மேலே பட்ட உடனே இது வழியாக கண்டக்ட் ஆகி கீழே கிரவுண்டிங் ஆகும். இதை நாங்கள் வந்து ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி கீழே ஒரு எர்த் ராடு அடிச்சிருப்போம் பூமியில். அந்த பூமியில் எர்த் ராடு கெமிக்கலு எல்லாம் போட்டு பேக் பண்ணியிருப்போம். அதில் இது கிரவுண்ட் ஆகிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு இன்சுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் படுற இடி மின்னல் வந்து ஸ்ட்ரக்சரோ இல்லை பில்டிங்லேயோ பாஸ் ஆகக்கூடாதுக்காக இது ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்றது நம்ம ஆன் சைட்டில் தெளிவாக நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்த காப்பர் எர்த்திங் ராடுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் காம்போனன்ட் தான் இது. அந்த பேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg. இதில் நம்ம ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த எர்த் ராடும், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற எர்த் ராடும், லைட்டிங் அரெஸ்ட்டுக்கும் இந்த மூணுத்துக்குமே நம்ம குழி நோண்டி இதை ராடு அடித்து அதுக்கப்புறம் இந்த எர்த்திங் காம்போனண்ட்டை தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி அந்த குழியில் ஊற்றிடணும். இந்த கெமிக்கல் எதுக்குன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியும் உப்பும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பூமியில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடிமேடு எர்த்திங் காம்போனண்ட் வந்துடுச்சு. இதை தண்ணியில் நீங்கள் டைல்யூட் பண்ணி அந்த குழியில் நீங்கள் நிரப்பினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எர்த்திங் வந்து நல்லா கிடைக்கும். ப்ளஸ் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜினால உங்களுக்கு எர்த்து கண்டக்டிவும் 10 years அபோவ் வந்து லைஃப் லாங்காக இந்த எர்த்திங் கண்டக்டிவ் நல்லா ஒர்க் ஆகும்.